மட்டன் பிரியாணி எப்படி செய்யலாம்? கல்யாண வீட்டிலலாம் எப்படி எவ்வளோ டேஸ்ட்டாக இப்படி இருக்குது பாய் வீட்டில் அப்படின்னு எல்லோரும் நினைப்பாங்க. அந்த டேஸ்ட்டில் இப்போ செய்ய போகிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு எஃப்எம் சமையல். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அடுப்பு ஆன் பண்ணியிருக்கேன். 1 கிலோ அளவுக்கு மட்டன் பீஸ் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு மஞ்சத்தூள் உப்புலாம் போட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறம் ஒரு கப் அளவுக்கு தண்ணி விட்டு அந்த 1 கிலோ மட்டனையும் 1 கிலோவுக்கு 1 கிலோ அரிசி எடுத்துக்கின்னு மஞ்சத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு டீஸ்பூன் 2 டீஸ்பூன் கொடுத்து உப்பு போட்டு நம்ம ஒரு 6 விசில் விட்டு எடுக்கணும். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ அகலமான ஒரு பாத்திரம் அடுப்பை ஆன் பண்ணி இதுக்கு ஒரு 1/4 கப் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கணும். ஊற்றிட்டு இதுக்கு கல்பாசி கொஞ்சம், பட்டை ஒரு பெரிய சைஸில் ஒரு விரல் சைஸில் 2ஆக உடச்சி போட்டுக்கணும். ஒரு 4-5 ஏலக்காய், 4-5 கிராம்பு, கல்பாசி ஒரு 3 போட்டுக்கணும். பிரியாணி இலை 2-3 போட்டுக்கணும். அவ்வளோதான். இதுக்கு 1/4 கிலோ அளவுக்கு வெங்காயம் ஸ்லைஸாக கட் பண்ணிக்கணும். அப்போ தான் இது பொன்னிறமாக வரணும், நல்லா குலைவாக வரணும். அப்போ தான் அந்த பிரியாணியோட டேஸ்ட் செம்மையாக இருக்கும். இது நல்லா வதக்கிறதுல தான் இருக்குது. இந்த வெங்காயம் நல்லா மொருவலாக வரணும். நான் தக்காளி 1/4 கிலோ எடுத்துக்கிட்டேன். 1 கிலோவுக்கு வெங்காயம் ஒரு 1/4 கிலோ எடுத்துக்கிட்டேன். ஒரு படி அரிசிக்கு 1 கிலோன்னாக்கா ஒரு படி அரிசி 1 கிலோ அளவுக்கு மட்டன் எடுத்திருக்கேன். அதுக்கு தான் இப்போ இவ்வளோ இந்த அளவுக்கு செய்கிறேன். அட்டகாசமாக இருந்துச்சு. இந்த டேஸ்ட்டில் இந்த செய்முறையுடன் நீங்கள் செய்து பாருங்கள். இப்போ 1/4 கப்பு ஆயிலில் வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டு, கலருக்காக நான் கலர் சேர்க்க மாட்டேன், மிளகாய் தூள் மட்டும் சேர்த்து அதை நல்லா காஷ்மீர் தூளாக இருந்தாலும் மிளகாய் தூளாக இருந்தாலும் சேர்த்துக்கலாம், தனி மிளகாய் தூளாக இருந்தாலும் சேர்த்துக்கலாம். அதை நல்லா வதக்கி விட்டு கொஞ்சம் ஒரு மூடி போட்டுடுங்க. சீக்கிரம் குயிக்காக அது வதங்கி வந்துடும். அதனால தான் நம்ம மூடி போடுறது. மூடி போட்டு டக்குன்னு நம்ம கருக விட்டுறக்கூடாது. மூடி போட்டு டக்குன்னு எடுத்துருன்னு ஒரு 3 நிமிஷத்தில் 2 நிமிஷத்தில் எடுத்துருன்னு. அப்போ தான் கருகாமல் இருக்கும். நல்லா பொன்னிறமாக வறுத்துட்டு தக்காளியை போட்டுக்கணும். என்கிட்ட தக்காளி அந்த நேரம் ஒரு 3 மட்டும்தான் இருந்துச்சு. அதனால் டக்குன்னு போய் கடையில் போய் அப்புறம் வாங்கிட்டு வந்தாங்க. அது வரைக்கும் அந்த தக்காளியை போட்டுட்டு வதக்கிட்டு இருந்தேன். பிறகு தான் கொஞ்சம் தக்காளி வாங்கிட்டு நம்ம வீட்டில் ஏதாவது ஒன்று முக்கியமான பிரியாணி செய்கிறோம், சிக்கன் குழம்பு செய்கிறோம் என்னாக்கா ஏதோ ஒன்று இல்லாமல் போயிடும். இருக்கும் சமயத்தில் எப்பயாவது எல்லார் வீட்லேயும் நடக்கும். டக்குன்னு போய் வாங்கிட்டு வந்துட்டாங்க. புதினா மல்லி ஒரு கைப்பிடி அளவுக்கு போட்டுவிட்டேன். அப்புறம் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் கடைசியாக போடுறதுக்கு. இதையும் அந்த வெங்காயம் வதக்கும் போதே நம்ம போட்டுக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மட்டனுக்கு ஒரு 4 டீஸ்பூனாவது கொடுக்கணும். ஏன்னா ஸ்பூனாக இருக்கிறதுனால ஒரு 4 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம கொடுக்கணும். அந்த மட்டன்லேயே நான் போட்டிருக்கேன் 2 டீஸ்பூன் அளவு. இப்போ நல்லா வதங்கி வந்துடுச்சு. அந்த தக்காளியும் நான் ஏற்கனவே அந்த 3 தக்காளி அரிஞ்சதையும் போட்டுட்டு பிறகு தக்காளி போட்டு பிறகு எல்லாத்தையும் ஏன்னா அந்த தக்காளிலாம் வதங்கிறதுக்கு டைமிங் எடுக்குது. அதனால் கொஞ்சம் பார்த்து பொறுமையாக கொஞ்சம் ஹையில் வச்சே நம்ம வதக்கலாம். ஏன்னா குயிக்காக வதங்கி வந்துடும். கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். நான் உப்புலாம் சேர்க்காம தான் பிறகு தான் நான் உப்பு சேர்த்தேன். இப்போ பிறகு 3 தக்காளி திரும்பவும் போட்டு வதக்கி எடுக்கணும். குயிக்காக வதங்கிடும். இருந்தாலும் இப்போ உள்ள தக்காளி வதங்க மாட்டேங்குது. நல்லா வதக்கி விடணும். நல்லா குலைவாக வரணும் அந்த வெங்காயம் தக்காளி. வெங்காயம் மட்டும் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வரணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா ஒரு 4 டீஸ்பூன் அளவுக்கு கொடுத்துக்கங்க. அப்போ தான் அந்த மட்டனோட பிரியாணி நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். அதனால் அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் கரெக்டாக இருந்தால் தான் அந்த டேஸ்ட்டு கிடைக்கும். அதனால் 4 டீஸ்பூன் அளவு கொடுத்துட்டு நல்லா வதக்கி விடுவோம். வதக்கி விட்டுட்டு மசாலா 100 கிராம் அளவுக்கு தயிர் எடுத்திருக்கேன். பிரியாணி மசாலா ஒரு 5 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். தனி மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன், கரம் மசாலா 1 டீஸ்பூன், மல்லித்தூள் 1 டீஸ்பூன். எல்லாத்தையும் அந்த தயிரில் கரைச்சி லெமன் 1 லெமன் பிழிஞ்சு விட்டுக்கணும். அவ்வளோதாங்க. இப்போ தயிர் இந்த மசாலாலாம் கரெக்டாக நான் சொல்லிட்டேன். அவ்வளோதான் செய்முறை. ஒரு படிக்கு உள்ள செய்முறை தான் கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு இன்னும் காரம் வேணும்னா பிரியாணி மசாலாவில் பாதி சேர்த்துக்கலாம். நான் 6 டீஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன். இந்த கரம் மசாலா வீட்டில் உள்ளதெல்லாம் எடுத்து
சேர்த்து நான் வந்து அந்த மசாலாவையும் சேர்த்து செய்வேன். கொஞ்சம் புதினா மல்லி இருந்ததையும் போட்டுட்டு நல்லா குலைவாக வந்துருச்சு. அந்த மசாலாலாம் அந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் அந்த குலைவாக வரணும், அந்த மசாலாலாம் ஏறுன்னு. அப்புறம் தான் வந்து மட்டன் வந்து நல்லா ஒரு 6 விசில் விட்டு ப்ரெஷர்லாம் போனோடனே அந்த சிக்கனை வந்து அந்த தண்ணியை வச்சிருன்னு மட்டனை மட்டும் சிக்கன் வருது மட்டன் மட்டும் எடுத்து நம்ம இதில் வந்து போட போகிறோம். போட்டுட்டு நல்லா குலைவாக இவங்க வந்துக்கிட்டே இருக்காங்க. வர ஸ்டேஜில் கூட நீங்கள் வந்து ரொம்ப அந்த வதங்கிறது டைம் எடுக்குன்னா உப்பு போட்டுக்கோங்க. நான் கொஞ்சம் உப்பு வந்து பிறகு தான் போட்டேன். இப்போ மட்டனை சேர்த்துப்போம். அந்த தக்காளி வெங்காயம் மசாலாவோட மட்டனை சேர்த்துப்போம். மட்டன் நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம தம்மில் போடும் போதும் நல்லா அப்படி பஞ்சு போல் இருந்துச்சுங்க, நல்லா இருந்துச்சு. இந்த மசாலாவில் வந்து அந்த மட்டன் வந்து நல்லா படுற மாதிரி நல்லா பிரட்டி விடுங்க. பிரட்டி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் வேக விடுங்க. வேக விட்டுட்டு ஒரு 2-3 நிமிஷம் மூடி போட்டு மூடிட்டு பிறகு நம்ம வந்து தண்ணி வந்து ஒரு படிக்கு வந்து நான் ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சேன். ஜீரக சம்பா பிரியாணி அரிசி, அதை வந்து ஜீரக சம்பா தான் நல்லாயிருக்கும், பாஸ்மதியும் நல்லாயிருக்கும். டேஸ்ட்டு எதுனாக்கா ஜீரக சம்பா தான். ஜீரக சம்பா வந்து நல்லா வந்து பிரியாணி அரிசி துளசிம்பாங்க, 24 கேரட்டும்பாங்க. நான் வந்து கோல்டு 24 தங்கம் கிடையாது, அது வந்து அந்த அரிசியோட நேம் வந்து 24 கேரட் அப்படிங்கிறாங்க. அதனால் வந்து ஒரு படிக்கு வந்து ஒரு படி அந்த மட்டனோட தண்ணி இருக்குது பார்த்தீங்களா, அந்த தண்ணி வந்து ஒரு படி கரெக்டாக நான் வந்து ஊற்றினேன். ஒரு படிக்கு வந்து ஒரு படி கரெக்டாக இருந்துச்சு அந்த மட்டன் தண்ணி. உப்பு தேவையான அளவு நான் போட்டுக்கிட்டேன். தண்ணி ஊற்றும் போதே மூடி போட்டு மூடிட்டு கொதி வந்துருச்சு. இது வந்து ரொம்ப நேரம் நம்ம காமிக்க முடியாது, வீடியோ ஷார்ட்டாக தான் காமிக்கிறேன். இதே வந்து லென்த்தாக போகுது. இது நிறைய நான் வந்து பிரியாணி ரெசிபிகள் வந்து என்னோடய சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, மந்தி, நிறைய ரெசிபிகள் வந்து துபாய் அடுக்கு பிரியாணி, ஏகப்பட்ட பிரியாணி வகைகள் வந்து நிறைய போட்டிருக்கேன். பாருங்கள், செக் பண்ணி என்னோடய எஃப்எம் சமையலில் பாருங்கள். அரிசி 15 நிமிஷம் ஊற வச்சுட்டு தண்ணியெல்லாம் இருத்துட்டு இப்போ அந்த அரிசியை வந்து கொதி வந்தோன்னு போடணும். கொதி வந்து நம்ம அந்த அரிசியை எடுத்து போட்டுட்டு நல்லா கிளறி விடுன்னு, மசாலாலாம் படுற மாதிரி கிளறி விட்டுடணும். ரொம்ப போட்டு அதை போட்டுக்கிட்டு இது பண்ணக்கூடாது. நல்லா அந்த மசாலா படுற மாதிரி கிளறி விட்டு மூடி போட்டு மூடிடணும். அப்புறம் இடையிலையும் கிளறி விடணும். அப்படி தான் வந்து இந்த மாதிரி பக்குவமாக செய்துட்டா பாய் வீட்டு பிரியாணி மாதிரி வல்லன்னு நம்ம வந்து நினச்சிட்டு இருக்க வேணாம். பாய் வீட்டு பிரியாணி கல்யாண வீட்டில் போய் சாப்பிட்டா எப்படி இருக்கும் அந்த டேஸ்ட்டில் வந்து வந்துடும், சூப்பராக இருக்கும். அதெல்லாம் வந்து நம்ம செய்முறை தான், கரெக்டாக ஃபாலோ பண்ணி கரெக்டாக செய்துட்டோன்னா அந்த வெங்காயம் வதக்கிறது, தக்காளி வதக்கிறது, அந்த மசாலா சேர்க்குறது, அந்த இஞ்சி பூண்டு சேர்க்குறது, இதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கிட்டோன்னா கரெக்டாக வந்துடும். இடையிலையே நான் கிளறி விட்டுக்கிட்டேன். மூடி போட்டு மூடிட்டு இப்போ தம்மில் போட போகிறேன். தம்மில் போடுறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க. அடியில் தோசைக்கல்லை வச்சு போட போகிறோம். இப்போ ஒரு கிளறுவோம். இடையில ஒரு கிளறு இருக்கும். அடுத்தது ஒரு கிளறிட்டு, ஏன்னா அடி பகுதியிலேருந்து நம்ம கிளறுன்னு, இது வந்து உடைய செய்யாது. இது இப்போ அடியிலேருந்து கிளறுனா தான் அந்த மசாலாலாம் அதில் ஏறும். நல்லா தம்மில் போடுறதுக்கு கரெக்ட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக நான் வந்து மேலே மல்லி எடுத்து போட்டுட்டு புதினாலாம் சேர்த்துட்டேன் எல்லாத்தையும். அதனால் மல்லி மட்டும் போட்டுட்டு, புதினா இருந்தால் கூட அதையும் சேர்த்துக்கலாம், நான் எல்லாத்தையுமே போட்டுட்டேன். அதனால் மேலே மல்லி மட்டும் போட்டுட்டு கரெக்ட் பண்ணிவிட்டு மூடி போட்டு அடியில் வந்து தோசைக்கல்லை வச்சு அதுக்கு மேலே இந்த பிரியாணி பாத்திரத்தை வச்சு மூடி போட்டு ஒரு அடி கனமான தண்ணி பாத்திரமோ இல்லைன்னா நான் வந்து இந்த ரசத்துக்கு நுணுக்கிற உரல் தான் வச்சுட்டு ஒரு 20 நிமிஷம் அடுப்பை சிம்மில் வச்சு 20 நிமிஷம் சென்று நம்ம திறந்து பார்க்கணும். சூப்பரான பிரியாணி, மட்டன் பிரியாணி அருமையாக ரெடி ஆகிடுச்சு. கல்யாண வீட்டில் வந்து பாய் வீட்டு கல்யாண வீட்டில் போய் சாப்பிட்டா மாதிரியே ஒரு ஃபீல் வரும். அந்த அளவுக்கு டேஸ்ட் வந்து அருமையாக இருக்கும். இந்த செய்முறை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க, கரெக்டாக வந்துடும். பயப்பட வேணாம், நமக்கு மட்டும் ஏன் வரலன்னு, கரெக்டாக வந்துடும். கரெக்டான செய்முறையை ஃபாலோ பண்ணிட்டா கரெக்டாக வந்துடும். பொலன்னு எவ்வளோ உதிரி மாதிரி அப்படியே மல்லிகைப்பூ மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, சூப்பராக. அடுத்தது ஒரு பாத்திரத்தில் வந்து மாற்றிப்போம், சாப்பிட வேண்டியது தான். இன்றைக்கி தயிர் பச்சடி, அப்புறம் வந்து பாதாம் வந்து ஒரு கஞ்சி மாதிரி வச்சுருக்கேன், அவ்வளோதான் இன்றைக்கி. இப்போ இந்த மட்டன் பிரியாணியை இந்த பாத்திரத்தில் மாற்றி சாப்பிட வேண்டியது தான். என்னோடய எஃப்எம் சமையல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். என்னோடய பிரியாணி எப்படி இருந்தது அப்படின்னு உங்களோட கருத்துக்களை வரவேற்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.